ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தம்ப்நெயிலில் பார்த்தோன்னே புரிஞ்சிருப்பீங்க யாருக்குன்னு. நம்ம ஊரில் நிறைய பேர் ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சுட்டு இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎன்எம் கோர்ஸ், தட் மீன்ஸ் வேலிடான ஏஎன்எம் கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட கோர்ஸ் வந்து வேலிடு. ஓகே, வேறு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, உங்களோட கோர்ஸை ஏஎன்எம் கோர்ஸை நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, அதுக்கு கீழே உள்ள கோர்ஸ் எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா உங்களோட கோர்ஸ் வந்து வேலிட் கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததான் நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் ஏஎன்எம் முடித்தவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ரிப்பீட்டடாக வந்து ஏஎன்எம் முடித்தவங்க இந்த நர்சிங் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு இல்லை வேறு ஏதாவது போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு திரும்ப 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 கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நான் வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். ஏஎன்எம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கோப் வந்து தமிழ்நாட்டை தாண்டி வேறு மாநிலங்கள்லையோ மற்ற இடத்துக்கோ போனீங்க அப்படின்னா ஸ்கோப் வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் விடுறப்ப வேக்கன்சிஸ் வர்றப்போ நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர வேக்கன்சிஸ்க்கு, நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சிஸ்க்கோ ஸ்டாஃப் நர்சஸ் வேக்கன்சிஸ்க்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு வந்து டிஜிஎன்எம், ஜிஎன்எம், அப்படி இல்லைனா போஸ்ட் பிஎஸ்சி, அப்படி இல்லைனா எம்எஸ்சி, அதுக்கு மேலே படித்தவங்க வந்து அதுக்கு வந்து எலிஜிபிள். ஏஎன்எம் முடித்தவங்களுக்கு அப்போ ஸ்கோப்பே இல்லையா, வேறு ஒன்றுமே பண்ண முடியாதா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அதுவும் கம்மியாக தான் வருமே, வேறு ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு வழி இருக்குது. என்னென்னா, ஸோ ஏஎன்எம் முடித்தவங்க ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த எலிஜிபிலிட்டியை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து எப்படி போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், ஆர்ஆர்பி, மற்ற இதுலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நர்சிங் ஆர்டர்லேயே அப்படி இல்லைனா நர்சிங் அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு வந்து போஸ்ட் வந்து ஒரு சில இதில் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டே நடக்கிறது இல்லை. ஆனால் இன்னமும் ஒரு சில ஹாஸ்பிட்டல், எய்ம்ஸ் போன்ற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் ஆர்டர்லேயே ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் ஹச்ஏ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஓ அந்த மாதிரி வந்து போஸ்ட் வந்து வேக்கன்சிஸ் வருது. அந்த எக்ஸாம் வந்து ஏஎன்எம் முடித்தவங்க கிளியர் பண்ணுறது வந்து ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 1 or 2 years இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அட் த சேம் டைம் நம்ம வந்து ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருக்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்படிட் வந்து யாரோட பண்ணணும்னா 10th முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்களோட காம்படிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். சேலரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்சிங் ஆர்டர்லேயே ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் ஹச்ஏன்னு சொல்லுவாங்க, என்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 35,000 40,000 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி இருந்தது, உங்களால் முடியும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி வேக்கன்சிஸ் வருதான்னு தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்தது அப்படின்னா அதோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுங்கள், ஏஜை செக் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எலிஜிபிலிட்டி என்ன, தென் எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி என்ன, அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஎன்எம் முடித்தவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏஎன்எம்னு டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதில்ல. நர்சிங் ஆர்டர்லி, நர்சிங் அசிஸ்டண்ட்டு, ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட்டு இந்த மாதிரி வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் போகலாம். அந்த லெவல்லையே, ஸோ அது வந்து லெவல் 1க்கான போஸ்ட்டு. ஸோ அந்த லெவல்லையே நிறைய வேக்கன்சிஸ் வந்து வரும். அது எப்படின்னா மார்ச்சுரி அட்டெண்டன்ட்னு வரும், தென் அந்த மாதிரி அட்டெண்டன்ட்டு, அசிஸ்டண்ட் அந்த மாதிரி வேக்கன்சிஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரிலாம் 40,000 ரூபாய்க்கு மேலே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் போகிறதுனா நீங்கள் அதுக்கு வந்து தயார் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஏஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்கோப் வந்து கம்மி தான். வர வேக்கன்சிஸை செக் பண்ணி பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். எங்கேருந்து வருது, எப்படி வருது, என்னென்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போடுவேன். அதில் உங்களுக்கான வேக்கன்சிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஏஎன்எம்க்கு நிறைய பேர் நம்மளோட வீடியோ ஃபாலோ பண்ணுறதுனால ஸோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லா ஏஎன்எம்ஸும் ரிஜிஸ்டர்டு ஏஎன்எம்ஸ் கிடையாது. யாரெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்டு ஏஎன்எம்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.